ஒரே சவுண்டு கேட்ட உடனே தங்கராஜ் ஓடி வராரு. மாப்பிள மாப்பிள அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ளே வராங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும் மாமா அப்படிங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது, மாமா அந்த மாதிரி நான் மதி பக்கத்தில் தான் மாமா போனேன், அதுக்குள்ளே அவள் வந்து கடாசிட்டா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஏம்மா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னம்மா இருக்குது, பக்கத்தில் வந்து பேசினா நீ என்னம்மா இப்படி பண்ணியிருக்க அப்படிங்கும்போது ஒரு மாதிரி நிற்காங்க. அப்புறம் ரேவதி வராங்க. ஏங்க மதியே ரொம்பவே கோபமாக இருக்கா, அதுபோக அவன் மனசுக்குள்ளே ரொம்ப சங்கடம் இருக்குங்க, அதனால் இப்போ என்னங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, இல்லைக்கா மாமா தான் சொன்னார், உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையே இன்னும் ஆரம்பிக்கலை நீங்கள், அதனால தான் மதிக்கும் உனக்கும் சரியாக ஒத்து போகாமல் இருக்குது, அதனால் தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோன்னா வந்தாங்க பக்கத்தில், இல்லைன்னா நான் வரப்போகிறது இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே மதி வந்து சுரேஷை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரேவதியும் பார்க்குறாங்க. ரேவதி சொல்கிறாங்க, ஏங்க தேவையில்லாமல் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டுங்க, நீங்களாம் வந்து இப்படி வாழுங்க அப்படி வாழுங்கன்னு சொல்லாதங்க அப்படின்னோடனே, என்ன ரேவதி உன் தம்பி வந்தான்னு இது சவுண்டாக பேசிக்கிட்டு இருக்கியா, இது நம்ம வீடு உங்கள் வீடு கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே மதி சொல்கிறாங்க, ரேவதி அக்கா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படிங்கும்போது, இவ்வளோ நேரத்துக்குலாம் போக முடியாது வைக்க முடியாதுன்னு சுரேஷ் சொல்கிறாரு. அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்குறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இப்போ வேண்டாம் மதி, கொஞ்சம் கேளு, காலையில் விடியட்டும், நானும் என் வீட்டுக்காரன் கொண்டு விட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படிங்கிறாங்க. உடனே சுரேஷ் வெளியே வந்துடுறாரு. பார்த்தீங்களா மாமா, அந்த மதிக்கு செம திமிரு, நம்ம சொன்னால் கேட்கவே மாட்டா, நீங்கள் தான் சொன்னீங்க அவ கூட சேர்ந்து வாழு, இப்போ உங்களுக்கு 2 பேருக்கும் பிடிக்காமல் இருக்குது, புள்ள குட்டி ஆச்சுன்னா நீங்கள் 2 பேரும் அதை பார்க்கறதுக்கு நேரம் சரியாக இருக்குன்னு சொன்னீங்க, இதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போதே கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும், இது வேறு மாதிரி தான் அமுக்கணும், என்ன நான் அதுக்கு வழி சொல்கிறேன் அப்படிங்கும்போது, மாமா இப்போதைக்கு எதுவுமே சொல்லாதீங்க, என் வேலையை நான் முதல்ல இது பண்ணிக்கிறேன், நான் ஏதாவது பண்ண போனால் கண்டிப்பாக வந்து என்னோடய பெரிய அதிகாரியோட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுருக்கா, ஃபோன் பண்ணி எதுவும் சொன்னான்னா வேலை சரியில்லாமல் போயிருமாம்மா அப்படிங்கும்போது, உன் வேலை தான் முக்கியம், மாமா இன்றைக்கி தொழில் பண்ணுதேன், நீனு எனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு தான் நான் வந்து இன்றைக்கி தெம்பாக பண்ணிகிட்ருக்கேன், உன் வேலையும் தான் முக்கியம், சரி பார்த்துக்கலாம், எது வரைக்கும் தான் போதும் நம்மளும் பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் ஹாலிலே தூங்கிட்டார் சுரேஷ், அவர் தங்கராஜ் தூங்க போயிடுறாங்க. அங்கே போய் ரேவதி கேட்குறேன், என்ன நீ வந்து அந்த மதிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, சுரேஷ் சப்போர்ட் பண்ண மாட்டேருக்க அப்படிங்கும்போது, மதி மேலே எந்த தப்பும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் சின்ன விஷயத்த பெருசாக பேசுவாங்க, அவளுக்கு வந்து சரின்னு படலை, அதை அவள் செய்யலை, அவ்வளோதான், இதுக்கு நீ வெளியே வையின்னா அவளுக்கு எப்படிங்க இருக்கும், நானும் அதே மாதிரி சங்கடப்பட்டிருக்கேங்க, அது சங்கடப்பட்டவங்களுக்கு அதை பற்றி தெரியும் அப்படிங்கும்போது, நீ வீட்டுக்கு வெளியே இருந்தனால அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா அப்படிங்கும்போது, நியாயமாக ஏதோ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேங்க அவ்வளோதான் அப்படிங்கும்போது, அப்படியா நியாயம் ஏன் நியாயம் எப்படின்னு தெரியுமில்ல, சுரேஷும் அவன் பொஞ்சாதி வந்திருக்காங்க, அதுதான் அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கேன் அப்படின்னோடனே ரேவதி ஒரு மாதிரி ஆறாங்க, மதி மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் விடிஞ்சோன்னே மதி புறப்பட்டுருக்காங்க. ரேவதி சாப்பாடு கொடுக்குறாங்க. நேராக சுரேஷ் வீட்டுக்கு போகிறாங்க. சுரேஷோட அப்பாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது ராகவனுக்கு. அவங்க அம்மா ராஜேஷ்கிட்ட, என்ன இவங்க இப்போ வந்திருக்காங்க, என்னென்னு கேளு சுரேஷ்ட அப்படிங்கிறாங்க. டேய் சுரேஷே 3 நாள் கழிச்சு தானடா வாரன்னு போனீங்க, உடனே வந்துட்டீங்க அப்படிங்கும்போது, ஏம்மா அந்த மதிய இருக்கிற இடத்துல நம்ம இருக்கவே முடியாதுமா, எங்கே போனாலும் அங்கே ஒரு உரிய பண்ணுதா அப்படிங்கிறாங்க. என்னடா அவள் திருந்தவே இல்லையா, என் அப்பாட்ட அவளை சொல்லி அனுப்பியிருக்கேன், அப்பவும் திருந்தது இல்லையா, நம்ம வீட்டை ஸ்டேஷனுக்கு அங்கேயும் கூப்பிட்டு போனால் இன்னும் என்னலாம் பண்ண நினைக்க அப்படி இப்படிங்கிறேம்மா, நீங்கள் சவுண்டாக பேசுறது வந்து அவளுக்கு கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு உள்ள உயர் அதிகாரிக்கு ஃபோனுக்குன்னு பண்ணி சொல்லிட்டான்னா அவர் வேறு தேவையில்லாமல் பேசுவார், உன் வீட்டையே ஒன்றால் பார்க்க முடியல, நீ எப்படி வேலையை ஒழுங்காக பார்த்துட்டேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற அடிக்கடி, இது கடுப்பாயிருமா அப்படிங்கிறாங்க. சரி நான் எதுவும் சொல்லலை, ஆனால் இவரை போய் மாப்பிள்ளை உனக்கு அடிச்சிருக்காரு பாரு அப்படிங்க, என்ன அப்படி ஒன்றுமில்ல மருமகனே, இந்த மதியால் தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது, திடீர்னு உடனே வந்துட்டாலா, நான் 3 நாள் கழித்து வரும்போது நானும் கொஞ்சம் மறந்து இருக்கலான்னு பார்த்தேன் நடந்ததை, இப்போ அவளை பார்த்தோன்னே அவளை ஸ்டேஷனில் கொண்டு எங்களை வச்சது தான் நினைவு வருது அப்படிங்கும்போது, அத்தை அதெல்லாம் மறந்துடுங்க, நடக்கக்கூடியதை பாருங்கள், இப்போதைக்கு மாப்பிள்ளை வேலையை காப்பாற்று தான் முக்கியம் என்ன அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ரேவதியை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிருந்தாருங்க. மதியம் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ மலர்கிட்ட பேச போகிறாங்க. மலர் பேசுறதுக்கே விருப்பம் இல்லை. ஆனால் மலர் டயத்துக்கு சமைச்சு மதியோட ரூமில் கொண்டு கொடுக்காங்க வைக்காங்க. அப்போ சாப்பிட மாட்டேங்காங்க. அப்போ அதை திரும்ப வந்து பார்க்க மலருக்கு, என்ன நீ சாப்பிடாம வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு விருப்பம் இல்லைக்கா, நீங்கள் என்கிட்ட பேச மாட்டேறீங்க, நீங்கள் சமைச்சு தரதை மட்டும் என்னால் எப்படி சாப்பிட முடியும், நான் வந்து கோபத்தில் தாங்க பேசினேன், அது வந்து தப்பு எதுவும் இல்லையாக்கா, நீங்கள் வந்து அப்படி பண்ணுறதுனால தானே அதே மாதிரி என்கிட்டையும் எதிர்பார்க்குறாங்க, அதை தான் நான் சொன்னேன், வேறு ஒன்றும் சொல்லலை அப்படிங்கும்போது, நீ சொல்லணுன்னு ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை, என்னால் அப்படி இருக்க முடியல பாரு, நானும் இந்த குடும்பம், என் மாமியார், என் வீட்டுக்கார், என் அத்தைன்ட்டு இந்த குடும்பம் அப்படிங்கும்போது அக்கறை எடுத்து பண்ணேன், என் சுரேஷை கூட இந்த வீட்டில் என் தம்பி மாதிரி தான் பார்க்கேன், அதனால தான் எல்லாமே செய்கிறேன்,
ஆனால் நீ இப்படி கேட்டோன்னு என்னால் தாங்கவே முடியல அப்படிங்கும்போதேக்கா, நான் வந்து உங்களை அப்படி கேட்கணுன்னு கேட்கலக்கா அப்படிங்கும்போது, இல்லை மதி நீ சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரிங்கக்கா, நான் எதுவும் நீங்கள் தப்பாக நினைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி எனக்குள்ளே அப்படி இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இங்கே பாக்கியராஜ் ஃபோன் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி மதியம் சுரேஷ் வந்துட்டாங்க, நீங்கள் வேலைக்கு போய்ட்டு நேரத்தில் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போய்ட்டு நேரத்தில் வந்துடுறாங்க. வந்தோடனே இங்கே கறி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுதாங்க. அப்போ மதியம் சாப்பிட கூப்பிடு அப்படிங்கிறாங்க பாக்கியராஜ் மலர்கிட்ட. உடனே மதியம் சாப்பிடவா அப்படின்னோடனே இவங்கெல்லாம் எந்திரிக்காங்க. மலர் வரும்போது நம்ம இருந்தோம்னா கூடாதுன்னு எந்திரிக்காங்க. உடனே மதி சொல்கிறாங்க, நான் இப்போ சாப்பிட்லக்கா, நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படிங்க. சாப்பாடெலாம் கொடுத்துட்றாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடித்தோடனே மதி சாப்பிடுதாங்க. சாப்பிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இதை பார்த்துட்டு பாக்கியராஜ்கிட்ட மலர் சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க, மலரை பார்த்தோன்னே நம்ம வீட்டில் அலறுதாங்க. ஏன்னு கேட்டால் மலர்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டா சேதனில் போய் நிற்பா, சுரேஷ் வேலை போயிடும்னு நினைக்காங்க. ஆனால் என்னைய அப்படி நினைக்கிறதே இல்லைங்க. ஏன் மலர் அதை செய் இதை செய் அப்படி செய் இப்படி செய்யன்னு படாப்படுத்தாங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா அப்படியே பழகிட்டாங்க, நம்ம இப்படியே பழகிட்டோம் அப்படிங்கும்போது, ஏங்க அப்படியே பழகன்னு என்ன இருக்குது, மதி சொல்லிட்டான்னு எனக்கு வருத்தம் இருந்துச்சு. நினச்சி பார்த்தா அவள் சொல்லுது சரியாக தான் சொல்லியிருக்கா. நான் தான் எதுக்கும் லாய்க்கலாமல் அவங்க சொல்கிறத வேலையை பூரா செஞ்சுக்கிட்டு எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கூட தெரியாமல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படிங்கும்போது எதுக்குமே காலம் சரி பண்ணிடுவோம். என்னது காலம் சரி பண்ணோம், நானும் பொறுத்து பாரு ஒன்றும் நடக்கலை. ஒரு லெவலுக்கு மேலே அவங்க என்னெல்லாமோ பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. சரி விடு அப்படின்ட்டு சொல்லுதாங்க. இங்கே பாக்கியராஜ் தூங்கிடுறாங்க. இங்கே தூக்கமே வராமல் மலர் மட்டும் முழிச்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே மதி வந்து கட்டில் தூங்கிடுறாங்க. சுரேஷுக்கு தூங்க இடமில்ல, பாயை போட்டு கீழே தூங்கிடுறாரு. காலையிலே விடியுது. விடிஞ்ச உடனே தங்கராஜ் வந்து தனக்கு வேண்டிய இடம் 4-5 பேர் ரெடி பண்ணுதாங்க. ரெடி பண்ணிவிட்டு பாக்கியராஜுக்கு ஃபோன் அடிக்காங்க. மாப்பிள பேங்கில் தானே இருக்கேன் அப்படிங்காமா அப்படிங்கிறாங்க. நான் ஒரு 5 பேர்கிட்ட அனுப்பியிருக்கேன். அவங்க வந்து சொத்து இருக்கிற மாதிரி என் சொத்தை சும்மா எழுதி கொடுத்துருக்கேன். என்ன அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணது மாதிரி கணக்கு பண்ணி ஆளுக்கு ஒரு 50 லட்சம் கணக்கு பண்ணி கொடுப்போம்ல, அதை நீ தந்தனா நான் ஃபைனான்ஸில் போட்டு அதை டபுள் ஆக்கிடுவேன், உனக்கும் வர வேண்டிய கமிஷன் வந்துருமாப்ல, நீ தானே அந்த லோனுக்கெல்லாம் ரெடி பண்ணுத அப்படிங்கும்போது, என்னமாம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறேன். ஆமாடா ஒரு 5 பேர் அனுப்புகிறேன், நீ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது, மாமா அதெல்லாம் சரிப்பட்டு டேய் நான் ஒரு வேறு வேலையாக இருக்கேன், நான் அனுப்புது ஆளுக்கு மட்டும் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துரு அப்படின்னோடனே அவர் 5 பேரும் அங்கே போகிறாங்க. பாக்கியராஜ் வேலை பார்க்குறப்ப அங்கே போகிறாங்க. 50 லட்ச ரூபா வேணும், நாங்கள் எது பண்ண போகிறோம், மாமா சொன்னார்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோடனே எங்கள் மாமாட்ட நான் தர முடியாதுன்னு சொல்லி தான் ஃபோன் பண்ணேன். அவர் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணிட்டார். அவர்கிட்ட சொல்லிடுங்க, சொந்த பந்தத்துக்குலாம் நான் பணம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னோடனே இவங்க எல்லாமே யார்கிட்ட போய் சொல்லுதாங்க, தங்கராஜ் சொல்லுவாங்க. தங்கராஜ் சரியான கடுப்பாயிருது. பாக்கியராஜ் நல்ல பெரிய பதவிக்கு வந்துட்டான், லோன்லேருந்து எல்லாமே வந்தான் கொடுக்கான். ஆனால் வந்து அவன் நம்மளுக்கு ரெடி பண்ணி தர மாட்டானா, இவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகிறாங்க. சுரேஷ்ட ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, மாமா வேலை பார்க்குற இடத்துல அப்படி தான் இருக்கும், நான் அண்ணன்ட்ட பேசி பார்க்குறேன், அடுத்தவங்களுக்கு செய்து அண்ணன் உங்களுக்கு செய்ய மாட்டான், நான் பேசி பார்க்குறேன். பணம் இல்லாமல் இல்லை, என்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது, ஆனால் அதையும் நம்ம ரொட்டேஷன் பண்ணுறோம்னா நல்ல வருமானம் வரும்ல, அதான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் நைட்டு போய் வீட்டில் பேசுகிறாரு. பேசினோடனே பாக்கியராஜ் ஒரே வார்த்தை சொல்லிடுறாரு, இது லாய்க்கக்கூடாது அப்படிங்கும்போது, அண்ணே நீ வந்து கரெக்டாக வேலை பார்த்தா உன் சம்பளம் மட்டும்தான் வரும், நீ கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தால் உனக்கு செலவு கொண்டும்ல, அவன் மட்டும் இல்லை வேறு எல்லோரும் செய்ய தயாராப்பாங்களா அப்படிங்கும்போது, சுரேஷே எனக்கு வந்து உழைக்கிற காசு போதும் சுரேஷே அப்படிங்கும்போது, இல்லைண்ணே நம்ம எதுக்குன்னு அப்படி இருக்கணும், இன்னும் ஒரு வாரத்தில் கோயில் கூட வருது, மாமா வருவார், அவருக்கு நம்ம செயின் போடணும், அவரும் நம்மளுக்கு பதில் செயின் போடுவார், அப்படிங்கும்போது நம்ம கையில் காசு வேணும்னானே, இந்த மாதம்பளத்தை மட்டும் நம்பிக்கிட்டு தான் முடியுமா, இப்போ நானே என் வேலையில் எதுவும் காசு வருதுன்னா அதை எப்படியாவது ரொட்டேஷன் பண்ணி அது பண்ண தான் செய்வேன் அப்படின்ட்டுங்கிறாரு. டேய் அப்படி பண்ணுறதுலாம் சரி கிடையாதுடா, நம்ம வேலைக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கும்போது, அப்படிலாம் பார்த்தா முடியாதுண்ணே, இப்போ நான் உள்ளூரில் வேலை பார்க்குறேன், யாரை வச்சு உள்ளூரில் வேலை பார்க்குறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நீ நல்லா படிச்சிருப்ப அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைண்ணே, நான் ஒரு வேண்டிய ஆளுக்கு நான் வந்துட்டா உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அரசியல்வாதி எனக்கு உள்ளூர்லேயே போஸ்டிங் இருந்தார், இதான நெசம், அவருக்கு நான் என்னால் முடிஞ்சதை பண்ணிகிட்டு தான் இருக்கேன். இப்போ கோயில் கூடன்னு வருது, அவர்கிட்ட போய் நாங்கள் சொன்னோம் அப்படின்னா அவருக்கு நான் என்ன அமௌண்ட் கேட்கணும் தர தயாராக இருப்பார், நான் அவருக்கு ஒன்று செய்வேன், அவர் எனக்கு ஒன்று தருவார். அதை மாதிரி தாமண்ணே, உனக்கு பணம் வேணும்னா உனக்கு வேண்டியவங்களுக்கு 4 பேருக்கு லோனுக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உனக்கும் செலவு கொடுக்கணுண்ணே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாக்கியராஜ் அப்படி உள்ள காசு எனக்கு வேண்டாம் சுரேஷ், நான் எதுவுமே வாங்காமல் சந்தோஷமாக இருக்கேன், இதுவே எனக்கு போதும் அப்படிங்கிறேன், அவனுக்கு பிழைக்க தெரியலண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே மாமாவும் அப்படி தான் சொல்லி அனுப்பியிருக்காரு ஒரு ஆள்கிட்ட. பார்த்துக்கலாம் சுரேஷ் பார்த்துக்கலாம், நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படியே தான் இருப்பேன் இந்த பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு
போகிறாங்க. இதை பார்த்த சுரேஷ் எங்கள் அண்ணன் பொழைச்சிட மாட்டான் போலயே அப்படின்னு சொல்லி முழிக்காரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.